والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லோன் அல்லாஹுக்கு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் விருது தூதர் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழக்கூடிய எல்லா உறவுகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் மலர்த்தும் என்று வேண்டியதன் பின்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வாவின் அவசியமும் தொழுகையும் என்ற தலைப்பில் உங்களோடு சில நிமிடம் பேசலாம் என ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்களோ, அதே போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக படைத்தவனை இந்த உலகத்தில் அஞ்சி வாழ வேண்டும். உறவுகளே, நாங்கள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தொழிலாளர் ஒவ்வொரு தலைவருக்கு கீழ் நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருப்போம். என்னுடைய முதலாளி வருகிறார் என்பதற்காக அவருக்கு பயந்து நாங்கள் எப்படி வேலைகள் செய்கிறோமோ, அதையும் தாண்டி இந்த உலகத்திலும் நான் வெற்றி பெற வேண்டும், மறு உலகத்திலும் நான் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் படைத்த ரஹ்மானை இந்த உலகத்தில் அஞ்சி வாழ வேண்டும். உறவுகளே, அல்லாஹ்வுடைய அருள்மறை பதிவு செய்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம் அல்லாத நிலையில் மரணிக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய அருள்மறை பதிவு செய்கிறது. உறவுகளே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற போது படைத்த ரஹ்மானை அஞ்சி வாழ வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிற போது என்னுடைய ஒவ்வொரு செயற்பாடும் என்னுடைய ஒவ்வொரு நடைமுறைகளும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருந்தியதாக இருக்கும். நாங்கள் ஒரு சமூகத்தில் வாழ்கிற போது, ஒரு குடும்பத்தில் வாழ்கிற போது நாங்கள் ஒரு தலைவரை பார்த்து பயப்படுவோம், பெற்றெடுத்த தாய் தந்தையை பார்த்து பயப்படுவோம், எங்களுடைய கடைகளில் பணிபுரிகிற முதலாளியை பார்த்து நாங்கள் பயப்படுவோம். அவர்களை பயந்து நாங்கள் எங்களுடைய வேலைகளை எப்படி சரியான முறையில் செய்கிறோமோ, அதே போன்றுதான் உறவுகளே, படைத்த ரஹ்மானை இந்த உலகத்தில் அஞ்சி வாழ்கிற போது என்னுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் சரியாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையிலே பதிவு செய்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை இருக்குகிறதே மானக்கேடான விடயங்களிலிருந்தும் அருவருக்கத்தக்க விடயங்களிலிருந்தும் எங்களை இந்த தொழுகை பாதுகாக்குகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய அருள்மறை பதிவு செய்கிறது. கொஞ்சம் ஆழமாக சிந்தியுங்கள் உறவுகளே. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி எப்படி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், இந்த தொழுகையை விடுகிற ஒரு மனிதனின் நிலையை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு எப்படியான விடயங்களை போதித்திருக்கிறார்கள்.
அந்த நரகம் எப்படியானது, அந்த சுவர்க்கம் எப்படியானது, அல்லாஹ்வுடைய பிடி எந்த அளவுக்கு மிக பயங்கரமாக இருக்கும் என்பதை ஒரு மனிதன் படிக்குகிற போதும் அல்லாஹ்வுடைய அழைப்பு ஒரு பக்கம் வருகிறது, நண்பர்கள் ஒரு பக்கம் நிற்குகிறார்கள், உறவுகள் ஒரு பக்கம் நிற்குகிறது. இந்த உலகத்தின் ஆதாயத்திற்காக அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது. அதையெல்லாம் மறுத்துவிட்டு நண்பன் அழைப்புக்கு பதில் கொடுக்கக்கூடிய உறவுகளே, தாய் தந்தையின் அழைப்புக்கு பதில் கொடுக்கக்கூடிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிற போதும் தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கட்டும் என்று யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அப்படி வாழ்வார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவான். உறவுகளே, இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு மறுக்குகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா உறவுகளே இருக்கும்? இந்த உலகத்திலும் அவர்கள் நஷ்டவாளிகள் தான், நாளைக்கு மர்ம நாளையிலும் அவர்கள் நஷ்டவாளிகள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளே, நாங்கள் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்குகிற போதும் நாங்கள் நடந்து பாதையால் எங்களுடைய வீடுகளில் உழு செய்து கொண்டு வருகிற போதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எவ்வளவு நன்மைகளை நாங்கள் சம்பாதிக்க போகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். உறவுகளே, நாங்கள் எங்களுடைய வீட்டிலிருந்து உழு செய்து கொண்டு வருகிற போதும் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை வருகிறது, ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படியான நன்மைகளை எல்லாம் விட்டுவிட்டு எங்களுடைய நன்மைகளை எல்லாம் வீணாக்கிவிட்டு கடைசி நேரத்தில், அந்த சக்கராத்துடைய நேரத்தில் இந்த உலகத்தில் நன்மைகளை செய்வதற்காக அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்பதில் என்ன நியாயம் இருக்குகிறது? உறவுகளே, எல்லா அவகாசங்களையும் மறுத்துவிட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு கடைசி நேரத்தில் அவகாசம் கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவகாசம் தருவானா? உறவுகளே, சற்று சிந்தித்து பார்க்க கூடாதாம்? இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவியை நாங்கள் ஒரு தக்வாதாரியாக, ஒரு இறையச்சதாரியாக ஆக்க வேண்டுமாக இருந்தால் தாயும் தந்தையும் அந்த குழந்தைக்கு நீங்கள் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் பள்ளி வாயிலுக்கு வருகிற போதும் உங்களுடைய குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வாருங்கள். உறவுகளே, அந்த மனைவி கணவனையும் பிள்ளையையும் வழி அனுப்பக்கூடிய ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய உறவுகள் அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய தூதரை மறந்து இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அந்த 6 வயது குழந்தை, 3 வயது குழந்தை உங்களுக்கு பக்கத்தில் இருந்து தொழுகிற போது உங்களுக்கு சந்தோஷம் வருகிறது என்றால் இதைவிட சந்தோஷம் இது. உறவுகளே, அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து அல் குர்ஆனை ஓதுகிற போதும் என்னுடைய குழந்தை ஓதுகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மദ്രஸாவில் எனக்கும் ஓதுவதற்கான வாய்ப்பை தரவில்லை, ஒரு ஆலிமாகுவதற்கான ஒரு வாய்ப்பை தரவில்லை, இந்த சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தரவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய குழந்தையின் மூலமாவது என்னுடைய உள்ளத்திற்கு ஒரு அமைதியை தர வேண்டும், ஒரு சந்தோஷத்தை தர வேண்டும் என்று எந்த தாய் தந்தையாவது நினைத்திருக்கிறார்களாம்? ஆனால் என்னுடைய குழந்தை ஒரு டாக்டராக வர வேண்டும், ஒரு இன்ஜினியராக வர வேண்டும், ஒரு ஆசிரியராக வர வேண்டும். ஆனால் உறவுகளே, அத்தோடு அந்த மார்க்க கல்வியோடு அந்த குழந்தை இந்த உலகத்திலிருந்து பயணிக்குகிற போதும் ஆசிரியராகவும் அந்த மார்க்கத்தோடு அந்த குழந்தை பயணிக்குகிற போதும் உங்களுக்கு அந்த நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும் கபருடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறீர்களே, அந்த விடயங்களை அந்த குழந்தை எடுத்து நடக்குகிற ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் கபர்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த உலகத்திற்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுடைய நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய குழந்தை செல்வங்களின் மூலமாக ஏற்படுத்தி தேர்ந்தெடுக்கிறான்.
அப்படியான ஒரு பாக்கியத்தை இந்த உலகத்தில் நானும் நீங்களும் மறைத்து கொண்டோம். இந்த உலகம்தான் வாழ்க்கை என்பதாக தன்னுடைய குழந்தையின் வாழ்க்கையை வீணடித்து, தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து, நாளைக்கு மர்ம நாளையில் கை சேதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உறவுகளின் சற்று சிந்தித்து பாருங்கள். ரமதானுடைய மாதத்தில் எத்தனையோ சிறுவர்கள், எத்தனையோ இளைஞர்கள் சஃப்புகளிலே வரிசையாக நின்றார்கள். அவர்கள் ஜும்ஆவுடைய தினத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளின், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அடுத்தவர் பார்க்குகிறாரே, அவருக்காக தொழுகிறோம் என்று நாங்கள் தொழுதோமாக இருந்தால் அந்த நன்மைகள் வீணாகத்தான் போய்கொண்டிருக்கும். சகோதரர்களே, நாங்கள் ரமதானுடைய மாதத்தில் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தோம். இதா நூதிய லிஸ்ஸலாத்தின் மீ யௌமில் ஜும்ஆவுடைய தினத்தில் நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து நேர காலத்தோடும் அந்த நன்மையை பெற வேண்டும் என்றும் அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்றும் ஒவ்வொரு மனிதரும் நினைத்ததன் காரணமாகத்தான் என்னுடைய தொழில்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையில் நாங்கள் ஒன்று கூடியிருந்தோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளின் அந்த நோன்பு எங்களுக்கு தந்த மாற்றத்தை ஏன் எங்களால் தொடர்ந்தும் கொண்டு வர முடியவில்லை? நோன்பு காலங்களில் ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய அதானுக்கு பதில் கொடுக்கக்கூடிய எங்களுக்கு நோன்பு அல்லாத காலங்களில் நாங்கள் கடையை திறந்து நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய அச்சம் எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாதா உறவுகளே? என்னுடைய ஜும்ஆவுடைய தொழுகையை பாழாக்கி, எனக்கு என்னுடைய கடையில் வருகிறவருடைய ஜும்ஆவுடைய தொழுகையை பாழாக்கி, 2 பேருடைய ஜும்ஆவுடைய தொழுகையை பாழாக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய பதிலுக்கு மாறு செய்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் வரக்கூடாதா உறவுகளே? இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் ஒரு மனிதன் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிற போதுதான் அவனுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் பாவத்தை செய்ய முற்படுகிற போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கும் நான் பதில் கொடுக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பான். உறவுகளே, அல்லாஹ்வுடைய அருள்மறை எப்படி பதிவு செய்கிறது? தொழுகை என்பதும் மானக்கேடான அருவருக்கத்தக்க விடயங்களிலிருந்தும் என்னை பாதுகாக்குகிறது. எந்த அளவுக்கும் உன்னதமான ஒரு தொழுகை சகோதரர்களை பாவத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்திலும் கூட அஸ்ஸலா 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 தொழுகை 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 என்பதாக தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில் கூட தொழுகையை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். உறவுகளின் நாளைக்கும் மர்ம நாளையில் முதலாக விசாரிக்கக்கூடியது இந்த தொழுகைதான் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உபதேசம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரான வழியை தர வேண்டும். சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் முன்மாதிரி மிக்க தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட தூதர் எப்படியான ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறார்கள் என்று பாருங்கள். உறவுகளே, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் பக்கம் நிலைநிறுத்தி என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உறவுகளே, இந்த பிரார்த்தனையை எங்களுடைய உறவுகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், என்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உறவுகளே, அந்த அளவுக்கும் உன்னதமான ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். என்னுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் மார்க்கத்தோடு பயணிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சிந்திக்க வேண்டும். உறவுகளின் இல்லை என்றால் என்னுடைய முடிவு, கடைசி முடிவும்
அந்த நரகமாகத்தான் இருக்கும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தன்னுடைய கடைசி முடிவு வரைக்கும் யாரெல்லாம் பின்பற்றி கொண்டு வாழ்கிறார்களோ, நாங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையில் பல தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே. அந்த தடங்களையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுகிற போதும் பல தடங்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கும். அந்த தடங்களை நாங்கள் துடைத்தெறிய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொண்டும் அல்லாஹ்வுடைய வார்த்தை இதுதான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை இதுதான் என்று இந்த உலகத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும் கஷ்டங்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தோடு சந்தோஷத்தையும் ஒரு பக்கத்தில் எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். எனவேதான் சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய அந்த தொழுகையை இந்த உலகத்தில் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். யாரெல்லாம் தொழுகையை நிலைநாட்டவில்லையோ அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், நாளைக்கு மர்ம நாளையில் அந்த நரகவாசிகள், அந்த சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளிடத்தில் எப்படி தெரியுமா கேட்பார்கள்? மா சலக்கக்கும் ஃபி சக்கர், உங்களை சக்கரனும் நரகத்தில் நுழைவித்தது எது என்றும் அந்த சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளிடத்திலே கேட்பார்களாம். காலூ லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை என்பதாக அந்த நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளிடத்திலே கூறுவார்களாம். உறவுகளே, எந்த அளவுக்கு என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அல்லாஹ்வுடைய அழைப்பு எப்படி வருகிறது? வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய உதவியின் பக்கம் விரைந்து வாருங்கள், தூக்கத்தை விட தொழுகைதான் சிறந்தது என்றும் அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது. அதையெல்லாம் புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதன் கூறக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. யாரெல்லாம் இந்த உலகத்தில் தொழுகையாளிகளாக இல்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்கர் எனும் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். உறவுகளே, சாதாரணமாக இந்த உபதேசத்தை நாங்கள் விட்டு செல்ல முடியாது. நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய கலாமை அந்த சஹாபாக்கள் கேட்பார்களாக இருந்தால் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை சகோதரர்களின். அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அந்த மர்மையையும் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த ஆசைதான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கவே இல்லை, மர்மையை நேசித்தார்கள், அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்தாவது என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், என்னுடைய உறவுகளுடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சம் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வருகிற போதும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் சுஜூதிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் உதவி தேடுகிற போதும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு மன அமைதி வருகிறது என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகைக்கு அந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்தையும் ஒரு பரக்கத்தையும் வைத்திருக்கிறான். உறவுகளின் அந்த தொழுகையை நாங்கள் பேணுகிற போதுதான் என்னுடைய உள்ளத்தில் ஒரு மன அமைதி வரும், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இல்லாத மாதிரி வரும், எங்களுக்கு ஒரு நிம்மதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவான். உறவுகளின் எனவேதான் எதையெல்லாம் உபதேசமாக கேட்டோமோ அதை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடப்பதற்கும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர தஅவத்தன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.